அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஒரு தமிழ் ஃப்ரீ பேட்ச் மாதிரி போடலான்ட்டு 10 டேஸ்க்கு தான் நான் தமிழில் ஃப்ரீ பேட்ச் மாதிரி போடலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. டெய்லி கண்டினியூஸாக கிளாஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே 9th இந்த 10 டேஸ்க்குள்ளே நம்ம 9th புக்கை ஓரளவுக்கு நம்ம முடிச்சிடலாம். நான் வந்து ஓனாக உங்களுக்காக இந்த புக்கை ரீட் பண்ணி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒவ்வொரு டே வைஸாக ஒவ்வொரு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுத்துடலான்ட்டு நான் யோசிச்சிருக்கேன். அது எந்தளவுக்கு நடக்குங்கிறது எனக்கு தெரில. அதுக்கு சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் இந்த 10 டேஸ்க்கான ஒரு இதை வந்து இந்த பேட்சை வந்து முடிச்சு கொடுத்துருவேன். இப்போ நான் இது வந்து நான் இதில் எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, எனக்கு ஓரளவுக்கு இது கொஷின் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்குன்னு இல்லை, எனக்கும் கூட தான். நானும் உங்களை மாதிரி ஒரு இதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு எக்ஸாமுக்காண்டி. சரி, நான் மட்டும் படித்தா போதாது, உங்களுக்கும் என்னுடைய மைண்டில் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இதுக்காக நானும் அந்த கொஷினை எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகும். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அனுப்புங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கிளாஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்படி எடுக்கீங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க, நான் எந்த மாதிரி எடுக்கணும். நான் நிறைய பேச விரும்பலை. இது உங்களுக்கு பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது. நான் நிறைய வீடியோஸ் நான் பார்க்கும்போதே நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படிலாம் நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்குன்னு இல்லை, பொதுவாக நான் பார்த்துருக்கேன் சில வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வீடியோ இந்த ஃப்ரீ பேட்ச்னு எடுக்க ஆரம்பித்து Day 1 நம்ம இருக்கிறனால என்னோடய கருத்துக்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். எந்த ஒரு கமெண்ட்னாலும் பேட் கமெண்ட்னாலும் சரி, குட் கமெண்ட்னாலும் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே என்ன சார்ந்தது. கண்டிப்பாக ஐ வில் அக்செப்ட். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகும். 2 minutes ஆகிட்டு. இன்றைக்கி இயல் 1 வந்து தமிழ் விடு தூதில் வந்து யார் ஆசிரியர்னா யாருன்னு தெரியலை. தமிழ் விடு தூதில் ஆசிரியர் யாருன்னு கிடையாது. இப்போ இந்த தமிழ் விடு தூது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வாயில் இலக்கியம் அல்லது சாந்து இலக்கியம் சொல்கிறாங்க. தமிழ் விடு தூது வந்து வாயில் இலக்கியம் அல்லது சாந்து இலக்கியம் சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி பாவகையை சேர்ந்ததுன்னா கலிவெண்பா. இப்போ தமிழ் விடு தூதுன்னா நமக்கு என்னன்னு தெரியாதுல்ல. தமிழ் விடு தூதுன்னு என்னென்னா, மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழ் மொழியை அவர் தூதுவாக கொண்டு தன்னோட காதலை கூறியிருக்காங்க. அதுதான் தமிழ் விடு தூதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 268 கன்னிகள் உள்ளன. 268 கன்னிகள் உள்ளன. தமிழ் விடு தூதை வந்து பதிப்பித்தவங்க யாருன்னா உ.வே. சாமிநாதர். தமிழ் விடு தூதை பதிப்பித்தவர் யாருன்னா உ.வே. சாமிநாதர். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருள் என்ன, சிந்தாமணினா சிதறாத மணி, இல்லைன்னா சீவக சிந்தாமணி. சிந்தாமணியே சிதறாத மணி, சீவக சிந்தாமணி. 3 இனம்னா துறை, தாளிசை, விருத்தம். 3 இனம் என்ன, துறை, தாளிசை, விருத்தம். சிந்துனது ஒரு வகை பாடல் தான். சிந்தோட மீனிங் என்ன, ஒரு வகை பாடல். இப்போ இந்த பாட்டுக்கான இலக்கண குறிப்பு பார்க்குமா. இலக்கண குறிப்பில் வந்து எத்தனை விட்டு இது என்னது, அடுக்கு தொடர். இப்போ ரெட்டை கிளவி ஒன்று இருக்குது, அடுக்கு தொடர்னு ஒன்று இருக்குது. அடுக்கு தொடரில் வந்து ஒரு பொருள் எடுத்தால் இப்போ எத்தனை இங்கே 2 வேர்டு இருக்குது. இந்த 2 வார்த்தையில் ஒரு வார்த்தை நம்ம எடுத்தால் கூட அதுக்கு வந்து பொருள் கிடைக்கும். அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர். இரட்டை கிளையில் வந்து 2 தடவை சொன்னால் தான் அதுக்கு மீனிங் இருக்குன்னு தவிர ஒன்றா சொன்னால் கலை அப்படின்னா ஒன்றுக்கு மீனிங் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரெட்டை கிளவி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனிங் கொடுத்தா அடுக்கு தொடர், அதுக்கு மீனிங் இல்லாத விஷயம் வந்து ரெட்டை கிளவி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இப்போ எத்தனை விட்டுனா அடுக்கு தொடர். முத்தி கனி, இது உருவகம். முத்து போன்ற கனின்னு சொல்லுவோம், அப்போ உருவகம். காலமும் அப்படின்னா முற்றுமை. இந்த இருக்குல்ல, அதான் வந்து முற்றுமைன்னு சொல்கிறாங்க. தெள்ளமுது, நம்ம தெள்ளமுது அப்படி சொல்லும்போது அந்த தெள்ளமுது பண்பு தொகை. அதோட அமுதுங்கிறது ஒரு பண்பு, அந்த பண்பை குறிக்கிறதுனால அது பண்பு தொகைன்னு சொல்கிறோம். சிந்தாமணிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். மணி சிந்திச்சான்னு தெரில, இல்லை சிந்தலையான்னு தெரில, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறனால சிந்தாமணி. இப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஏந்தி அப்படின்னா வினையச்சம். ஏந்தினா ஒரு பொருளை நம்ம தாங்கிட்டு இருக்கோம், ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வினைனா ஒரு செயல் தானே. அப்போ ஏந்திட்டு இருக்கோம்னா வினையச்சம். ஏந்தினார் அப்படின்னா வினை முற்றுன்னு வரும்.
இது வந்து ஏந்தின்னு அப்படி நிற்குது. அப்படி இது என்னது வினை எச்சம். கண்ணில் வந்து 2 கண்களைப் போல் இரண்டு பூக்களே வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர். 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கண்ணி என்று பெயர் சொல்கிறாங்க. அதே போல் தமிழில் 2 அடிகள் கொண்ட பாவகை கண்ணி எனப்படும். தமிழில் 2 அடிகள் வச்சு கொண்ட பாவகை கண்ணி எனப்படும். 2 அடிகளும் ஒரு எதுகையை கொண்டிருக்குமா. 2 அடிகளும் ஒரு எதுகையை கொண்டிருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து திராவிட மொழி குடும்பம். உரைநடை. திராவிட மொழிகளுக்கு மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். திராவிட மொழிகளுக்கு மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ். இந்தியாவில் பேசப்படும் மொழிகள் 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றன. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகள் 4ஆக பிரிச்சிருக்காங்க. 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலப்பட்டர். ஹிராஸ் பாதிரியார் என்பார் தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்ததாக விளக்குகிறார். இந்த தமிழ்ங்கிற வார்த்தை வந்து எப்படி அது மாறி இருக்கும், திராவிடங்கிற வார்த்தை எப்படி வந்திருக்குன்னு யார் சொல்கிறான்னா ஹிராஸ் பாதிரியார் சொல்கிறார். ஓகேவா. அதாவது தமிழில் வந்து எப்படி சொல்லுவாங்க, தமிழ்ங்கிற வார்த்தையை தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று வந்தால் விளக்கியிருக்காங்க. இதை கேட்பாங்க, அது இப்படி யார் தமிழ்ங்கிற வார்த்தையை திராவிடானுங்கிறத விளக்கியிருக்காங்க கேள்விட்டாலும் நம்ம ஹிராஸ் பாதிரியார் நம்ம எழுதிக்கணும். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வடமொழி ஆராய்ச்சி பார்த்து அம்மொழி மற்ற ஐரோப்பிய மொழியோடு தொடர்புடையது. வடமொழி வந்து இந்த தமிழ் மொழியோடு சார்ந்தது கிடையாது, வடமொழியோடு சேர்ந்து சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி ஏன்னா முதல்ல குறிப்பிடுவார் வில்லியம் ஜோன்ஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தென்னிந்திய மொழிகள் என்று யார் சொல்கிறா? பிரான்சிஸ் எழுதி சொல்கிறாரு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் தென்னிந்திய மொழிகள் என்று பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து பெயரிட்டிருக்காரு. இந்த 4 மொழியும் தென்னிந்திய மொழிகள் என்று சொல்லி பெயரிட்டவர் யாருன்னு கேட்பாங்க? பிரான்சிஸ் எல்லிஸ். எழுதிக்கோங்க. தென் திராவிட மொழிகள் என்னென்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. நடுத்திராவிடனா தெலுங்கு, குயி, குவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா அப்படின்னு இருக்காங்க. வட திராவிடத்தில் வந்து குருக், மால்தோ, பிராக்யூ. திராவிட மொழிகளின் ஒப்பிலைகளும் என்னும் நூலில் இயற்றியவர் யாருன்னா, இந்த நூலை இயற்றியவர் நூலை இயற்றியவர் வந்து கால்டுவெல். சமஸ்கிருத கலைப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழினா கால்டுவெல். சமஸ்கிருத கலைப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் கால்டுவெல். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவே திராவிட நாகரிகம் என்று குறிப்பிட்டவர்னா சுனித்குமார் ஐராவதம். இந்தியாவே திராவிட நாகரிகம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா சுனித்குமார் ஐராவதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல். கூறியர் கூட வச்சுக்கோங்க, குறிப்பிட்டவர் கூட வச்சுக்கோங்க. ஓகேவா. குறிப்பிட்டார்னு கூட வச்சுக்கோங்க. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா 4 மொழிகளும் திராவிட மொழிகள் என்று கூறியிருக்காங்க. இப்போ புதுசாக வந்து உள்ள ஆடாக இருக்குது. எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா 4 மொழியுமே தான் திராவிட மொழின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. கால்டுவெல் வந்து எப்போ சொல்லியிருக்காங்கன்னா 1856 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த தமிழ் தூது பதிப்பித்த ஆண்டு வந்து கேட்டால் 1930 1930ஆம் ஆண்டில் பதிப்பித்திருக்காரு. யார்? ஊவேசா. நெக்ஸ்ட் தமிழ் ஓவியம் பார்ப்போம். ஈரோடு தமிழ் எழுதியிருக்காரு. தமிழ் ஓவியத்தை இயற்றியவர் யாருன்னா ஈரோடு தமிழ் அன்பன். அவங்க வந்து வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. யாருக்கு? ஈரோடு தமிழ் அன்பனுக்கு வழங்கியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இது முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு பாக்ஸில் தான் இருந்துச்சு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இது சொன்னது பிங்கள நிகண்டு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் சொன்னது இது பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி நாள் என்னைக்குன்னா February 21. உலக தாய்மொழி நாள் என்னைக்குன்னா February 21. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் வந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியாலாம் ஒன்று தான். அந்த இதோட தான்.
அயலக பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களுக்காக அயலக தமிழர் தினம் என்ன கொண்டாடுனா ஜனவரி 12. அது வந்து தாய்மண் திட்டம் சொல்கிறாங்க. அதை தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். அயலக பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களுக்காக அயலக தமிழர் தினம் ஜனவரி 12 தாய்மண் திட்டம். ஓகே, தேங்க்யூ. நம்ம இன்றைக்கி இயல் 1 முடிச்சிட்டோம். இந்த இயல் 1ல் நம்ம கிராமர் மட்டும் தான் பார்க்கல, இலக்கணம் தனியாக நம்ம பார்ப்போம். வேறு ஒரு ஹெட்டிங் இலக்கணம் தனியாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பாடம், செய்யுள் இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு லைஃப்பில் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம அடுத்த இயல் 2 நாளைக்கு பார்ப்போம். நன்றி. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.